வயசு இருக்கும்போது வருமானம் இருக்காது, வருமானம் வரும்போது வயசு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிராஃபில் நம்ம ஏன் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான தெளிவை இந்த ஒரு கிராஃப் உங்களுக்கு உணர்த்தும். ஒரு 25 வயசுலேருந்து நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது லிவிங் எக்ஸ்பென்சஸாக தான் இருக்கும். அடுத்ததாக பேரண்ட்டை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும், கல்யாணத்துக்காகவும், ப்ராப்பர்ட்டி பை பண்ணுறதுக்காகவும், அடுத்ததாக குழந்தைகளுடைய அடுத்த கட்ட செலவு அப்படிங்கிறது கார், அவங்களுடைய படிப்பு, மறுபடியும் நம்முடைய ரிட்டையர்மெண்ட், இப்படின்னு சொல்லி ஒரு கிராஃப் தான் நம்முடைய மனித வாழ்க்கையில் நம்முடைய சம்பாத்தியத்துக்கான தேவை. ஆனால் இந்த சம்பாத்தியம் 2 நேரங்களில் நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, நமக்கான ஜாப் அப்படிங்கிறத நம்ம இழக்கும்போது, இல்லாட்டினா நம்முடைய டெத் இல்லைனாலும் நம்ம முடக்கக்கூடிய ஏதாவது ஒரு நோய் வந்தாலோ, இல்லை ஆக்சிடென்டால் நம்ம ஒட்டுமொத்தமாக எந்திரிக்க முடியாத நிலைமை வந்தாலோ, இப்படி 2 காரணங்களால் நம்முடைய வருமானம் நிற்கும். அப்படி வருமானம் நிற்கும்போது ஜாப் லாஸ் ஆச்சுன்னா அடுத்த ஜாப்பை பார்த்துடலாம். ஆனால் டெத் ஆகும்போது நம்முடைய குடும்பத்துக்கு யார் என்ன உதவி செய்வாங்க? இதை தான் நம்ம பல நாட்களாக சொல்லிட்டு இருக்கோம், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், அதுவும் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது. நிறைய நண்பர்கள் அவங்களுடைய அப்பா அம்மா அப்படிங்கிறவங்களுடைய இழப்பு, அதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் அப்படிங்கிறது என்னால் நிறையவே பார்க்க முடியுது. மறுபடியும் இதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியாக இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதிலாகவும் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்னுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் நான் டெத் ஆகிட்டேன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிறது தெரியும். ஆனால் எத்தனை ரூபாய்க்கு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய கேள்வி. ஃபர்ஸ்ட் நமக்கு பார்க்க வேண்டியது நம்முடைய வருட இன்கம். நம்ம வருட இன்கம் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபானா 10லேருந்து 15 மடங்கு நம்ம என்ன செஞ்சுருக்கணும், நம்முடைய லைஃப் கவராக நம்ம செட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதுதான் நம்முடைய டார்கெட் வேல்யூ. அப்போ 10லேருந்து 15 மடங்கு அப்படின்னு சொல்கிறேனே, அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேம் பிளேயாக இருக்க போகுது. இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிறத ஒரு 3லேருந்து 5 வருடங்கள் உங்களுடைய ஆனுவல் இன்கமில் 3லேருந்து 5 மடங்காக கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, 5 வருடங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் அந்த மடங்கு 5 மடங்குனா 15 லட்சம் ரூபாய் நமக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துச்சுன்னா நம்ம இன்சூரன்ஸ் நிறுவனம் கொடுக்க வேண்டும். அதற்கு காரணம் 3 வருடம் அந்த இல்னஸில் நம்ம போராட வேண்டியதாக இருக்கும். 2 வருடங்கள் இல்னஸுக்கு பிறகு நம்ம ஒரு ஜாபை தேடி கண்டுபிடிக்கிறது. ஸோ 5 வருடங்கள் நமக்கு என்ன வேணும், அந்த தொகை அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தை நம்ம நகர்த்தி செல்வதற்கான தொகை அப்படிங்கிறது வேணும். இதற்காகத்தான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறதும் கிரிட்டிக்கல் இல்னஸுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டும். இதுதான் முதல் கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் 3 வகையில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் 100% ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம், அடுத்ததாக 100% ரீஃபண்ட் அப்படிங்கிறது. இதில் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மாதம் ஒரு 500 ரூபாய் அடைக்கிறோம், இல்லாட்டி 1 கோடி ரூபாய்க்கு நம்ம இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா நாம் டெத் ஆகலை, 80 வருடங்கள், என்னுடைய 80 வயசு வரை நம்ம இந்த ப்ரீமியம் அடைக்கிறோம், 80 வயசுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கோம்னா நமக்கு அந்த பணம் கிடைக்காது. அடைச்ச பணம் இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு லாபமாக போயிடும். ஆனால் அதே நேரத்தில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லும்போது 500 ரூபாய் நம்ம அடைச்சிட்டு வந்துட்டு 80 வயசுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கோம்னா அந்த பணம் நம்ம அடைச்ச ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா, ஜிஎஸ்டியை மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு தந்துடுவாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். பியூர் டேர்ம் இன்சூரன்ஸை விட இந்த 100% ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிறதுல ப்ரீமியம் அப்படிங்கிறது டபுளாக இருக்கும். அதையும் இந்த 2க்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறது தான் 100% ரீஃபண்ட் அப்படிங்கிற டேர்ம் இன்சூரன்ஸ். இதில் இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது நார்மல் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஸோ டோட்டல் அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிறது அளவுக்கு கூடுதலாக இருக்காது என்பது ஒரு பெனிஃபிட். ஸோ இந்த 3 வகையில் தான் நமக்கு என்ன இருக்குது, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அதில் முதல் கோல்டன் ரூல் அப்படிங்கிறத பார்த்துட்டோம், எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம இன்சூர் பண்ணணும், அதில் கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிறத ஏன் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது தான். பொதுவாக இந்த இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே ப்ரூஃபோடு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாம் இங்கே ப்ரூஃபோடு சில விஷயங்களை பார்க்கலாம். ஒரு இன்சூரன்ஸ், பல இன்சூரன்ஸ் நிறுவனங்களை நீங்கள் எடுத்தாலும் அதில் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். எவ்வளோ பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ பேருக்கு அந்த இன்சூரன்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 97% மேலேயாவது செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்கக்கூடிய நிறுவனங்களில் தான் நம்ம என்ன எடுக்கணும், இந்த மாதிரியான டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கணும். இப்படி ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய நிறுவனங்களை நம்ம ஆய்வு செய்யும்போது 47% இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 47 பேர், 100ல் 47 பேர் டெத்தான பிறகு அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைச்சிருக்கு. 2.81% மனிதர்களுக்கு டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசேபிலிட்டி காரணமாக இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும்.
மீதம் இருக்கும் 49.68% மனிதர்கள் கிரிட்டிக்கல் இல்னஸின் போது அந்த இன்சூரன்ஸ் தொகை ஒரு டேர்ம் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி அது அவங்களுக்கு ஹெல்ப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி டேட்டாஸ் சொல்லுது. அப்போ நம்ம மெயினாக கவனிக்கப்பட வேண்டியது நம்முடைய டேர்ம் இன்சூரன்ஸில் கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எந்த நிறுவனங்கள்கிட்ட வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வேணாலும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் கேள்விகள் எல்லாத்துக்கும் சரியாக உங்களுக்கு பதில் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் இதில் எந்தெந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் சேருகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிச்சுக்கணும். இந்த உலகத்தில் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் சிங்கப்பூராக இருக்கட்டும், இல்லாட்டி வெளிநாடு அமெரிக்காவாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிறது வெறும் 5 முக்கியமான நோய்கள் தான் கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிறது கூடுதலாக அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. முதலாவதாக மேஜர் கேன்சர்ஸ். ஸோ கேன்சர் நம்முடைய டேர்ம் இன்சூரன்ஸுக்குள்ளே வந்துருச்சா, இல்லாட்டி நம்முடைய ரைடர் நம்ம எடுத்துருக்கிறதுல அதில் கேன்சர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரில். அடுத்ததா ஹார்ட் அட்டாக், அடுத்ததா பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிறவங்களும் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்குள்ளே தான் வந்துடுறாங்களா, அப்படி பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா என்னுடைய இன்சூரன்ஸ் எனக்கு கிளைம் கிடைக்குமா அப்படிங்கிறத விசாரிச்சுக்கோங்க. அடுத்ததாக இருப்பது ஸ்ட்ரோக்கு தான். அடுத்ததாக இருப்பது எண்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது. ஸோ இன்சூரன்ஸ் நிறைய நிறுவனங்கள் கொடுத்துட்ருக்காங்க, அதுவும் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நிறுவனங்கள் கொடுத்துட்ருக்காங்க. எந்தெந்த நிறுவனங்கள் இருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்கள கம்பேர் பண்ணுறதுக்கும் ஈஸியான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கணும், நமக்கான இன்சூரன்ஸ் என்ன, நமக்கான தொகை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி வச்சிடலாம். நம்முடைய ஆனுவல் இன்கம்லேருந்து 10லேருந்து 15 மடங்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிற ஒரு ரைடர். அப்போ என்னென்ன ரைடர் இருக்குது, பொதுவாக 4 ரைடர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நார்மல் டெத் இல்லாமல் ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் டேர்ம் இன்சூரன்ஸில் நமக்கு ஒரு 1 கோடி ரூபா நம்ம இன்சூர் அமௌண்ட் போட்டு வச்சிருக்கோம்னா ஆக்சிடென்டல் டெத்தாகவும் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 1 கோடி ரூபா கிடைக்கும். அப்போ டோட்டலாக நம்முடைய குடும்பத்துக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ்லேயே ஆக்சிடென்டல் டெத் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ரைடராக இருக்கா கேட்டுக்கோங்க. கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. இன்கம் பெனிஃபிட் ரைடர் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. ஆக்சிடென்டல் டிசேபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. இந்த 4 ரைடர்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. இதில் 4 வேணாலும் எடுத்துக்கலாம், 4 உங்களுக்கு தேவையானதும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் செகண்ட் கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லலாம். கீழே கொடுத்துருக்க லிங்க் வழியா 20க்கும் அதிகமான இன்சூரன்ஸ் நிறுவனங்களை உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதில் இந்த ரைடர்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத உங்களால் சோதிக்க முடியும். மாதம் 525 ரூபா பிரீமியம் கட்டுறது வழியா 1 கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம இன்சூரன்ஸ் செய்ய முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் ஏடிசி வழியா டாக்ஸ் பெனிஃபிட், 10/10D வழியாகவும் நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியால நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னா 10% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறதும் கிடைக்கும். 24 மணி நேரமும் கிளைம் சப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ 3வது கோல்டன் ரூல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நமக்கு சப்போர்ட் தருவாங்க, அந்த சப்போர்ட் எப்படி இருக்கும், அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நம்ம கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்களா இல்லை அதை செட்டில் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்களா. ஸோ கொஞ்சம் பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேட்கலாம். இந்த இன்சூரன்ஸ் நல்லா இருக்குமா, இந்த கம்பெனி நல்லா இருக்குமா. எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் இதில். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைப்பா அது உடனே கிடச்சிரும், சில நபர்கள் சொல்லுவாங்க உடனே கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த இடத்துல அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே நம்முடைய குடும்பத்துக்கு அதை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த குடும்ப உறுப்பினர்கள் அந்த இன்சூரன்ஸை சீக்கிரமாக அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திடலாம். அவைலபிள் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான். இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் நம்ம சொல்கிறோன்னா ஒரு ப்ரீமியம் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரும் தலைவலியாக மாறிடக்கூடாது. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதே நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்முடைய ப்ரெசன்ஸ் இல்லாத போது அவங்க நல்லா வாழ்கிறதுக்கு தான். அப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸாக நம்ம அதை என்ன செஞ்சுட்டு வரணும், அந்த ப்ரீமியத்தை நம்மளால் கட்ட வேண்டியதாக இருக்க வேண்டும். அப்படி உள்ள அந்த இன்சூரன்ஸ் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஃப்ளெக்சிபிள் கவரேஜ் அப்படிங்கிறது தான். 5 வருஷத்துக்கும் நீங்கள் என்ன எடுக்கலாம், உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்கலாம். 80 வருஷத்துக்கும் எடுக்கலாம். அதாவது நான் இப்போ ஒரு 35 வயசில் எடுக்கிறேன்னா 40 வயசு வரை எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் போதும் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஏன்னா 40 வயசுக்கு மேலே நான் ஃபேமிலியை செட்டில் பண்ணிடுவேன், அதுக்கு மேலே நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறவங்க 5 வருஷம் எடுத்தால் போதும். இல்லைப்பா நான் செட்டில் ஆகிறதுக்கே ஒரு 80 வயசு ஆயிரும், அப்போ ஒரு 45 வருஷம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். இல்லை சில நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா 99 வயது வரை டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஏஜ் அப்படிங்கிறது ஒரு 99 வயசு வரை டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லது தான். பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்குவயர்மெண்ட். ஒரு 60 வயசுலேயே நீங்கள் செட்டில்டு ஆயிடுவீங்கன்னா 60 வயசுக்கு மேலே டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இல்லைப்பா நான் செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும்னா கொஞ்சம் வயசு அதிகமாக நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், நம்முடைய குழந்தை, அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம என்ன செய்வோம், ஃபீல் பண்ணுவோம், அவ்வளோதான். அடுத்ததான் ஈஸி டு மேனேஜ். நான் முதலே சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம படித்து பார்த்ததுக்கு பிறகாக இருக்கலாம். ஸோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ப்ரீமியம் கட்டுவதாக இருக்கட்டும், சில இடத்துல ப்ரீமியம் வந்து நீங்கள் அங்கேயே பே கட்டணும், இந்த ஆன்லைன் போர்ட்டலே கட்டணும்,
இப்படி தான் கட்டணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதத்தில் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கட்டியிருக்கணும், அப்படி இல்லைனா லேப்ஸ் ஆயிரும். அப்படி லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ இது மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த மாதிரியான ஏதாவது சின்ன சின்ன ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கா அப்படிங்கிறத கவனித்து அந்த ஒரு கோல்டன் ரூல், அதாவது ஈஸி டு மேனேஜ் அப்படிங்கிற அந்த கோல்டன் ரூலை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததா சில நிறுவனங்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா மந்த்லி ஒரு அமௌண்ட் குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுக்குற மாதிரியான திட்டங்களும் இருக்கு. லம்சமாக நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கிறத விட 10 வருடங்கள் நம்முடைய பிரசன்ஸ் இல்லாமல் போகும்போது 10 வருடங்கள் அவங்க என்ன செய்வாங்க, மாதம் ஒரு 20 ரூபா 25,000 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு 10 வருடத்திற்கு பிறகு ஒரு பெரிய ஒரு தொகையும் கிடைக்கும். இந்த நேரம் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மாதம் ஒரு தொகையும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு பிறகு லம்சமாக ஒரு அமௌண்ட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி ஆஃபர் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கோங்க. கடைசியாக டாக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நான் சொன்ன இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை நம்மளால் எடுக்க முடியும். 2024 முதல் வேலை நாம் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், குறிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ, மெஜாரிட்டியான பர்சன்ஸ் எடுக்கிறது ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கும். நிறைய பேர் அதில் அவங்களுடைய மாறுதல்கள் இருக்க வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் நம்ம குடும்பத்தை சேஃபாக நம்ம பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக அதை ஈஸியாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், நிறைய கேள்விகளை கேட்கலாம், உங்களுக்கான புரிதலை ஏற்படுத்துங்க. இவ்வளோ விஷயங்கள் நான் சொன்னேன், அந்த விஷயங்களை நான் மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடியும் டேர்ம் இன்சூரன்ஸில் எந்த மாதிரியான ஃப்ராட் வேலைகள் நடந்துட்டு இருக்கு, இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்த பிறகு உங்கள் குடும்பத்தை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்கலாம். அதை விட்டுட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்து போட்டணும் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டால் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.